பொட்டல்புதூரில் புனித சவேரியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. பொட்டல்புதூரில் இருந்து முக்குடல் செல்லும் சாலையில் பிரசித்தி பெற்ற புனித சவேரியார் ஆலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆலய திருவிழா சிறப்பாக நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு தென்காசி வட்டார அதிபர் அருட்பணி போஸ்கோ குணசீலன், கடையம் பங்கு தந்தை அருள் தினேஷ், திருத்தொண்டர் ஜோசப் இன்பராஜ், திருச்சி புனித அன்னாள் சபை கடையம் அருட்சகோதரிகள் மற்றும் பொட்டல்புதூர் இறை மக்கள் தலைமையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 2 நாட்கள் கடையம் பங்கு தந்தை அருள் தினேஷ், திருத்தொண்டர் ஜோசப் இன்பராஜ் தலைமையில் திருப்பலியும் நற்கருணை ஆசீரும் நடைபெறவுள்ளது. 4வது நாள் வைக்காலிப்பட்டி தூய ஜோசப் கலைமனை செயலர் அருட்பணி சகாய ஜான் மற்றும் கடையம் பங்கு தந்தை அருள் தினேஷ் தலைமையில் திருவிழா திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து எளிமையான முறையில் புனித சவேரியார் மற்றும் புனித ஆரோக்கிய மாதா சப்பர பவனியும் நடக்கிறது. 5ஆம் நாள் காலை 11 மணிக்கு வைக்காலிப்பட்டி பங்கு பணியாளர் அருட்பணி லியோ ஜெரால்ட், TSS உதவி இயக்குனர் அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் மற்றும் கடையம் பங்கு தந்தை அருள் தினேஷ், திருத்தொண்டர் ஜோசப் இன்பராஜ் தலைமையில் திருவிழா திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கமும் அசன சமபந்தி விருந்தும் நடக்கிறது. ஏற்பாடுகளை கடையம் பங்கு தந்தை அருள் தினேஷ், திருத்தொண்டர் ஜோசப் இன்பராஜ், திருச்சி புனித அன்னாள் சபை கடையம் அருட்சகோதரிகள் மற்றும் பொட்டல்புதூர் இறை மக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாதுகாவலர் புனித சவேரியருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடையம்பங்கில் இருக்கின்ற பொட்டல்புதூர் என்ற கிராமத்தில் இந்த புனித சவேரியருடைய ஆலயமானது விற்றிருக்கின்றது. இது ஒரு பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் இந்த திருவிழாவானது டிசம்பர் 3ஆம் தேதிக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும். இவ்வாறாக ஆண்டுதோறும் இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று கொடியேற்றத்தோடு இந்த விழாவை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், கடந்த ஆண்டில் இந்த அளவுக்கு சிறப்பாக திருவிழாவை எங்களால் கொண்டாட முடியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஆண்டு ஓரளவு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் அவர் நல்ல மழையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த திருவிழாவும் கொண்டாடுவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். புனித சவேரியார் வழியாக புனித சவேரியார் உங்கள் ஒவ்வொருவருக்காக நிச்சயமாக ஆண்டவரிடம் பரிந்து பேசுவார். இவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். God bless you.